Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன் லவர்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மஷ்ரூம் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ வெண்ணெய் உருகிடுச்சு. இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூட ஒரு பச்சை மிளகாயை சும்மா நடுவில் கீறி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. நான் இப்போ ஒரு 4 சின்ன தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளினா நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம தக்காளியை அரைக்காமல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம அரைக்காமல் சேர்த்தோன்னா நம்ம மஷ்ரூம் பன்னீரோடலாம் வந்துட்டு நல்லா கோட் ஆகாது. அதனால தான் நான் இன்றைக்கி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால மஷ்ரூம் அந்த பன்னீரோடலாம் வந்துட்டு மசாலா நல்லா கோட் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ தக்காளி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மஷ்ரூம் போட்டோன்னே நல்லா வதங்கும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரெசிபியே ஸ்பாயில் ஆயிரும். இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ மசாலா 1 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் பன்னீரையும் சேர்த்துடலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரையாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் ஏற்கனவே தண்ணி விடும். நீங்கள் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப மசாலா தண்ணி ஆகிடும். இப்போ நீங்கள் மஷ்ரூம் சேர்த்த உடனே அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் தண்ணியெல்லாம் சீக்கிரம் வற்றும். லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றாமல் ஒரு மாதிரி நசநசன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஹை ஃப்ளேமில் வச்சு மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ மஷ்ரூமும் பன்னீரும் நல்லா குக் ஆயிரும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சாச்சு. இப்போ மசாலாவோடலாம் அந்த பன்னீரும் மஷ்ரூமும் நல்லா சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு கை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்மளோட சுட சுட பன்னீர் பட்டர் மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.